ஆன்மீக நம்பிக்கைகளுக்கு நடைமுறை உண்மைகளும் உள்ள உப்பு பரிகாரங்கள். உப்பு சம்பந்தப்பட்டது. உப்பு நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும், என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் பண்ணணும், உப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம எப்படி ஈர்க்கக்கூடிய சக்தி எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது உங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு கைப்பிடி உப்பு அது வெறும் சமையலுக்கா, அல்லது தலைமுறைகளுக்காக மக்களுக்கு நம்பிய ஒரு ஆன்மீக சின்னமா? உப்பை பற்றி நமது முன்னோர்கள் நம்பிக்கைகள் என்ன என்பதை பார்க்கணும். ஆன்மீக முன்னோர்கள், நமக்கு முன்னோர்கள் அந்த உப்பை எந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம ஏன் உப்புக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம்? எவ்வளோ பொருள்லாம் இருக்குது, ஏங்க உப்புக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். உணவின் முழுமையின் அடையாளம். உப்பு இல்லாமல் யாராவது சாப்பிட்றாங்களோ? உப்பு இருக்கணும். நிறையா போட்டுட்டா தொடக்கூட முடியாது. லிமிட்டடாக அந்த உப்பை நம்ம போட்டு சாப்பிட்றோமா? உண்மை. எஸ்சிவோ நாம ரூபாபியாம் யாதேவி சர்வமங்களா தயோகோ சம்ஸ்மரே நித்யம் சர்வதோ ஜெயமங்கலம். மங்களம் பார்வதி கௌரி, மங்களம் பரமேஸ்வரி, மங்களம் லலிதாதேவி, மங்களம் மீனலோச்சனா. உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அடுத்ததாக நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது ஆன்மீக நம்பிக்கைகளுக்கு நடைமுறை உண்மைகளும் உள்ள உப்பு பரிகாரங்கள். உப்பு சம்பந்தப்பட்டது. உப்பு நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும், என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் பண்ணணும், உப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம எப்படி ஈர்க்கக்கூடிய சக்தி எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு கைப்பிடி உப்பு அது வெறும் சமையலுக்கா, அல்லது தலைமுறைகளுக்காக மக்களுக்கு நம்பிய ஒரு ஆன்மீக சின்னமா? உப்பை பற்றி நமது முன்னோர்கள் நம்பிக்கைகள் என்ன என்பதை பார்க்கலாம். ஆன்மீக முன்னோர்கள், நமக்கு முன்னோர்கள் அந்த உப்பை எந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம ஏன் உப்புக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம்? எவ்வளோ பொருள்லாம் இருக்குது, ஏங்க உப்புக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வாங்குகிற சம்பளத்தில் முதல் விஷயம் உப்பாக இருக்க வேண்டும். ஒரு 1/2 கிலோ உப்பு வாங்கிட்டு உன்னுடைய இப்போ நீ 10,000 ரூபா இல்லை 50,000 ரூபா மாதம் சம்பாதிச்சாலும் அதில் உன்னோட சம்பளம் கிரெடிட் ஆன உடனே முதல் விஷயம், முதல்ல ஒரு 25 ரூபா 30 ரூபா கொடுத்து நீ வாங்குகிற உப்பு தான் முதல் விஷயம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது பார்த்தீங்க அப்படின்னா செழிப்பின் அடையாளம். முதல் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, செழிப்பின் அடையாளம், உணவின் முழுமையின் அடையாளம். உப்பு இல்லாமல் யாராவது சாப்பிட்றாங்களோ? உப்பு இருக்கணும். நிறையா போட்டுட்டா தொடக்கூட முடியாது. லிமிட்டடாக அந்த உப்பை நம்ம போட்டு சாப்பிட்றோமா? உண்மை. தூய்மையின் குறியீடு, உறவின் அடையாளம். என்ன அடையாளம்? உறவின் அடையாளம் உப்பு. அதனால தான் உப்பிட்டவரை மறக்காதே, உப்பிட்டவரை மறக்காதே சொல்கிறாங்களே, உப்பிட்டவரை உள்ளவரும் நினை அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான். அதே போல் நம்ம ஒரு வீடு விற்கணும், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணணும். நமக்கு எமர்ஜென்சி, நம்ம 1க்கு 2 வீடு 3 வீடு இருக்கும், நம்ம ஏதாவது ஒரு வீடை விற்கணும், விற்றாதான் நமக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த வீடை நம்ம விற்கணும்னு நினச்சா கூட சில நேரம் வருவாங்க, 10 பேர் ஆனாலும் பார்த்துட்டு போயிடுவாங்க. உங்களுக்கான பதிவு தான் இது. அந்த வீடை பார்த்துட்டு போயிடுவாங்க. வீடு நம்மளால் விற்க முடியாது. சில பேருக்கு அந்த ராசி ஒத்துக்காது, சில பேருக்கு ஃபேஸிங் ஒத்துக்காது, சில பேருக்கு நார்த் ஃபேஸிங் ஒத்துக்காது, சில பேர் சவுத் ஃபேஸிங் ஒத்துக்காது, சில பேருக்கு வெஸ்ட் ஃபேஸிங் ஒத்துக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது சில குடும்ப மரபுகளில் நம்ம ஒரு வீடு விற்கணும் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த வீடை நீ விற்க போறியோ முதல்ல அந்த வீட்டை முதல்ல சுத்தம் பண்ணிக்கோ. வீட்டை நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணிக்கோ. அந்த சுத்தம் பண்ணும்பொழுதே நீ எப்படி தெரியுமா பண்ணணும்? உப்பு கலந்த நீரை தரையில் துடைத்து எடுக்கும். வீடு ஃபுல்லாக அந்த உப்பு வெள்ளை உப்பு, நம்ம கல் உப்பு சொல்கிறோம்ல, ஒரு பிடி போட்டு அந்த வீடு ஃபுல்லாக தொடச்சாதான் அந்த வீடு ஃபுல்லாக கிச்சன், பெட்ரூம், என்னென்ன ரூம் இருக்கோ ஃபுல்லாக நல்லா ஃபுல்லாக தொடச்சிட்டு அந்த இடத்துல பூஜை அறையில் ஒரு விளக்கேற்று. வீடு விற்க போகிறல, அந்த விற்க போகிற இடத்துல வீடு விற்கிற வரைக்கும் விளக்கேற்றக்கூடாதுன்னெலாம் சொல்லலாம். ஒரு வீட்டில் அழகாக சின்னதாக ஒரு தீபம் ஏற்றி வை. அந்த தீபம் ஏற்றி வைக்கும்போது உன்னுடைய வீட்டில் நீ இருக்கக்கூடிய இடத்துல, இப்போ ஒரு பெட்ரூம்லேயோ ஹால்லையோ எந்த ஒரு இடத்துலையாவது ஒரு கண்ணாடி பவுலில் கல் உப்பு போட்டு, முழுமையாக ஃபுல்லாக கல் உப்பு போட்டு அது மேலே 3 கிராம்பை கொத்தி மேலே வை. இந்த லேஃப்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அது மேலே வச்சிடும். வச்சுட்டா
உனக்கு அந்த ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதெல்லாம் நீ பண்ணணும். நல்ல எண்ணத்துடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எனக்கு இந்த இடம் சீக்கிரம் முடியணும், இந்த இடம் எனக்கு நல்லபடியாக முடிச்சு நான் அடுத்த ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீ பண்ணணும். உப்பை வீட்டை விற்காது, ஆனால் அந்த வீட்டில் சூழ்நிலை சுத்தமாக நல்ல ஒரு மாற்றத்தையும் சீக்கிரமாக அந்த உப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொண்டு வரும். நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வர்றது தான் அந்த உப்புடைய சக்தியே அதுக்கு. அதனால தான் உப்பு காலியாகிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த வீட்டில் எப்போதும் உப்பு நிறைந்திருக்க வேண்டும், ஊறுகாய் நிறைந்திருக்க வேண்டும் சொல்கிறோம் இல்லையா, அது உப்பாகப்பட்டது ரொம்ப குறைஞ்சிருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, உப்பை போட்டுட்டு உதருவாங்க, கையை இப்படி உதருவாங்க. இந்த மாதிரி கையை உதறது, உப்பு போட்டு கையை உதறது, நைஸ் உப்பை எடுத்து போட்டுட்டு கையால் வாஷ் பண்ணிக்கிறது. அது ஒரு ஸ்பூன் சில இடத்துல தான் அது கரெக்டாக பார்த்து கரெக்டாக பயன்படுது. உப்பை எடுத்து போட்டுட்டு கையை உதறது, இல்லைன்னா மேலேயே தொடச்சிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த உப்புக்கான சில விஷயத்தெல்லாம் கரெக்டாக இது பண்ணணும். இப்போ ஒரு வீடு விற்க ஒரு முக்கியமானவி அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்து கரெக்டாக அந்த இப்போ நான் சொன்ன மாதிரியான சில விஷயத்தை கரெக்டாக நீ இந்த வீட்டில் செய்யணும். வியாழக்கிழமையில் செய்யணும். வியாழக்கிழமையில் செஞ்சாலும் சிறப்பு. செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாளில் நீ எடுத்துக்கோ. நல்ல குரு ஹோரையில் எடுத்துக்கோ, சுக்கிர ஹோரையில் எடுத்துக்கோ. இந்த நான் சொன்ன மாதிரி சில விஷயத்தை நீ பண்ணினேன்னு சொன்னால் சீக்கிரமாக இந்த வீடு இடம் உனக்கு அமோகமாக விற்று போகும். இன்னொன்று விஷயம் சொல்கிறேன், இந்த ஒரு விஷயமும் அந்த உன்னுடைய இடத்துல நீ வச்சுட்ட அப்படின்னு சொன்னால் நல்லது. பூமி ஸ்வரூப யந்திரம் அப்படின்னு பேர். பூமி ஸ்வரூப யந்திரம். அதை வச்சு நீ பூஜை பண்ணி, நீ வீட்டில் வச்சு பூஜை பண்ணிடலாம் சரி, நீ வீட்டில் வச்சு பூஜை பண்ணி நீ வைக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சாலும் சரி, சீக்கிரமாக உனக்கு அந்த யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல அவங்களுக்கு ராசியான அந்த இல்லத்தை வாங்கி அவங்க அந்த இடத்துல சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அந்த யந்திரம் இன்னும் உனக்கு கை கொடுக்கும். ஸோ உனக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டாவது, சிலர் இடம் வாங்க வேண்டும்னு நினைக்கிறான். இடம் விற்று போகணும், இடம் வாங்கலை, இடம் விற்கணும், இல்லைன்னா அந்த இடத்துல என்னால் வீடு கட்ட முடியல, வீடு கட்டணும். என்ன பண்ணணும்? முதல்ல நீ என்ன பண்ண, இந்த இடத்த வந்து வீட்டுடைய நிலத்தையோ வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், அந்த இடத்த சுத்தப்படுத்தி லேசாக உப்பை தூவி விடு. அந்த இடத்துல உப்பை தூவி விடு. நிறைய இடத்துல ஈசான்யத்தில், இந்திரனில் ஆரம்பித்து ஈசான்யத்தில் முடி, எல்லா இடத்துல அப்படி உப்பை ஸ்ப்ளிட் பண்ணி விடு. நல்ல இடத்துல எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி விட்டு நிறைய நல்ல அழகாக பண்ணி விடு. அந்த இடத்த பண்ணிவிட்டு பூமிக்கு ஒரு நன்றி சொல்லி இறை வழிபாடு செய்வார்கள். இது பாரம்பரிய வழக்கம். இது நம்மளா செய்கிறதுல பாரம்பரிய வழக்கம். அந்த காலத்தில் செஞ்சுட்டு இருந்தது தான். இப்போ பூமிக்கு நன்றி கூறி அந்த ஒரு விஷயத்தை எனக்கு பூமி மாதா கிட்ட நன்றி சொல்லி எனக்கு இந்த இடத்துல எனக்கு கட்டுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடு. அதனால தான் வாஸ்து நாள், வாஸ்து பூஜையெல்லாம் நம்ம பண்ணுறோம். பூமி பூஜை பண்ணி தான் நம்ம எந்த ஒரு வீடும் கட்டுறோம். ஒரு வெள்ளை அடிக்கிறோமா வீட்டுக்கு, ஒரு கணபதி ஹோமம் பண்ணிட்டு தான் அந்த இதுக்கு போகிறோம். ஒரு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோமா, ஒரு கணபதி ஹோமம் பண்ணிக்கிறோம். ஒரு வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறோமா, ஒரு கணபதி ஹோமம் பண்ணி தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறோம். பண்ணுறோமா? அதை நம்ம செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள். நிலத்தை வாங்குவது பணத்தால், ஆனால் அதனை மதிப்பது மனதால். நீங்கள் சொல்கிற விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த உப்பான விஷயம் உங்களுக்கு தெரியும். உப்பு மகாலட்சுமி கடாட்சம். எப்போதுமே ஒரு பவுலில், எப்போதுமே வீட்டில் பூஜை ரூமில் கூட உப்பு இருக்கிறது விசேஷம், சங்கு இருக்கிறது விசேஷம், சங்கு தீர்த்தம் விசேஷம். இதெல்லாம் விசேஷமான ஒன்று. அதனால தான் இப்போ நான் சொல்வேன், நிலத்தை வாங்குவது பணத்தால் இருந்தாலும் அதனை நீங்கள் மதிப்பது மனதால் மதிக்க வேண்டும். நம்ம வீடு, நம்ம வாசல், நம்ம இடம், நம்ம இப்படி வச்சுக்கணும், நம்ம இப்படி வைக்கணும், இந்த இடத்த நம்ம விற்கிறதா இருந்தால் நம்ம இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கணும். அதனால தான் வீட்டில் இன்றைக்கி உப்பு தீர்ந்து போகாமல் வைத்துக் கொள்வார்கள். வெள்ளிக்கிழமை என்று புதிய உப்பு வாங்குவார்கள். உப்பை தானமாக யாருக்கும் கடனாக கொடுக்கக்கூடாது. கோவிலில் கொண்டு கொடுக்கலாம், கோவிலில் கொண்டு போடுவாங்க, கோவிலில் சுற்றி இது பண்ணுவாங்க. தானமாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது. உப்பை மரியாதையுடன் கையாளுவார்கள். மரியாதையுடன், அதாவது சில விஷயத்தெல்லாம் நம்ம மரியாதையாக தான் கையாளணும். சில விஷயத்தில் சும்மா எடுத்தோம் கவுத்தோம் உப்பு கொட்டுறது, உப்பு செதறி போகிறதெல்லாம் கூடவே கூடாது. உப்பு செதறக்கூடாது, தெரியுங்களா? உப்பு கை நெடுவி கொட்டுறது. உப்பை சில பேர் கையில் வாங்க மாட்டேன், சாப்பிடும்போது கையில் இலையில ஒரு ஓரமாக தான் வைப்பாங்க. கையில் உப்பு வாங்கக்கூடாது. அந்த காலத்தில் இப்போ எல்லாம் நம்ம இதெல்லாம் சொன்னோன்னே சிரிப்பாங்க. ஆமாம், என்ன இது அப்படின்னு. பார்த்துருக்கீங்களா? இலையில வைக்கும்போது கையில் ஓரமாக ஒரு இடத்துல உப்பு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வேணுங்கிறது நீங்கள் தொட்டு. உப்பு வந்து செதறக்கூடாது. உப்பு பண்டம் வந்து செதறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்டு. மரியாதையுடன் கையாளுவார்கள். ஏனெனில் அது வளத்தின் சின்னமாக கருதப்படுகிறது, தெய்வ வளமாக பார்க்கப்படுகிறது. அந்த உப்பு அவ்வளவு விசேஷம் அந்த உப்புக்கு உண்டு. நீங்கள் உப்பு ஜாடி வச்சுருப்பீங்க, உப்பு ஜாடியில் அழகாக நீங்கள் பண்ணுறது செய்கிறதெல்லாம் அவ்வளோ கரெக்டாக பண்ணணும். வருமானத்தை விட குறைவாக செலவு செய்தல், சேமிப்பு பழக்கம், கடன் கட்டுப்பாடு, திறன் வளர்ச்சி, தர்மம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்புக்கான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையே சொல்லணும்னா உப்பு என்பது மன சுத்தம், வீட்டு சுத்தம், ஒழுங்கு, நன்றி உணர்வு. இந்த நாளும் இந்த உப்பு தரக்கூடியது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் உப்பை நம்ம கையாளுறது, வீட்டில் வச்சுக்கிறது, போடுறது, சமையலுக்கு யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம பக்குவமாக நீங்கள் கரெக்டாக நீங்கள் அந்த உப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சிறப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருப்பீங்க. உப்பானது அவ்வளவு சிறப்பு ஆகியவற்றை குறியீடாக பார்க்கப்படுது.
ஒரு கைப்பிடி உப்பு உங்கள் விதியை மாற்றும் என்பது உண்மை. ஆனால் ஒரு கடி உப்பு நமக்கு முன்னோர்களின் ஒரு பாடத்தை நினைவூட்டுகிறது. சுத்தம், ஒழுங்கு, நன்றி உறவு மற்றும் வளத்தை மதிக்கும் மனப்பான்மை, இதுவே செல்வ பரிகாரம் அப்படின்னு சொல்லுகிறது. அந்த காலத்துல இப்படியெல்லாம் வச்சிருந்தாங்க. உப்பு ஜாடின்னு தனியாக பீங்கான் ஜாடியில் வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்களா? நான் எங்கள் காலத்தில் பீங்கான் ஜாடியில் நல்லா இவ்வளோ உயரத்துலலாம் வச்சுருந்துருப்பாங்க. அதில் முக்கால் திட்டத்தில் உப்பு இருக்கும், முக்காலுக்கு மேலே உப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதில் எனக்கு தெரிஞ்சு நான் அதில் உப்பு குறைஞ்சி நான் பார்த்ததே கிடையாது. அந்த கல் உப்பு இன்றைக்கி நிறைய உப்புக்கள்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த கல் உப்பு அவ்வளோ ஒரு விசேஷம். இப்போல்லாம் பாருங்கள், நைஸ் உப்பு, கல் உப்பில் எனக்கு அளவு தெரியாதுங்க அப்படின்வாங்க. ஆனால் அந்த கல் உப்பு தான் விசேஷம். கல் உப்பில் எனக்கு அளவு தெரியாது அப்படின்வாங்க. ஆனால் அதில் தான் விசேஷமே. அதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கணும், நம்ம செய்யணும், நம்ம கரெக்டாக செய்யணும். உப்பில் மறைக்கப்பட்ட ஆன்மீக ரகசியங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால், வீடு விற்கிறதுக்கும் அந்த உப்பு பரிகாரம் உதவி செய்கிறது, செல்வத்தை ஈர்க்கிறதுக்கும் அது நம்மளுடைய வழக்கங்களாக வச்சுட்டு இருக்காங்க. உப்பை இப்படிலாம் செஞ்சால் கூட நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தோடு நம்ம இருப்போம். சுவாமி பூஜை ரூமில் உப்பு வைக்கிறது அது நல்ல 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 யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு 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 கப்பில் 10 ரூபாய்க்கு நீங்கள் உப்பு வாங்கி ஒரு சின்ன ஒரு பவுல் வச்சு அது பக்கத்தில் நீங்கள் காசு வச்சு எடுக்கலாம். காசு வைங்களேன். இன்னைக்கு 100 ரூபா வச்சுங்கன்னா நாளைக்கு இன்னொரு 100 ரூபா வைக்க தோணும், இன்னொரு 100 ரூபா வைக்க தோணும். அதில் காசு ஏறிண்டு போகுமே தவிர இறங்காது. அந்த அளவுக்கு அந்த உப்பானது அவ்வளோ மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்கக்கூடியது. அதனால் அந்த உப்பை நீங்கள் எந்த அளவுக்கு, அதாவது வீட்டில் உப்பு இல்லாமல் இருப்பது வறுமையின் அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். நீ அரை இதுதான் உப்பு வச்சிருக்க, கால் இதுதான் உப்பு வச்சிருக்க, உப்பு வாங்குறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது உன்னுடைய வறுமையின் அறிகுறி. ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் உண்மையான. புதிய வீட்டிற்குள் செல்லும் போது கூட முதலில் உப்பை எடுத்து செல்வது தான் வழக்கம். உப்பு, அரிசி, பருப்பு எடுத்துன்னு போகிறோமா? ஏன் உப்பை தவிர வேற ஏதாவது எடுத்துன்னு போகலாமே? உப்பை ஸ்கிப் பண்ணலாமே? ஏன் ஸ்கிப் பண்ணலை? உப்பை எடுத்துன்னு போகிறாங்களா? உண்மை அதெல்லாம். அதே போல் உப்பை கையால் கொடுத்து வாங்கக்கூடாது என்று பெரியோர்கள் கூற. ஏனெனில் உப்பு வெறும் உணவுப் பொருள் அல்ல. நான் இப்பயும் சொல்ல, அது வெறும் உணவுப் பொருள் அல்ல. நம்ம இப்படியெல்லாம் பாதுகாக்கணும். ஒரு புது வீட்டுக்கு போகும்போது நம்ம எதுக்கு ஒரு படியில் வச்சு எடுத்துன்னு போகிறாங்க உப்பெல்லாம்? எதுக்காக? இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. இனிமேல் உப்பை இந்த மாதிரி பயன்படுத்துங்க. ஒரு வீடு விற்கலையா, நான் சொன்ன மாதிரி பயன்படுத்துங்க. ஒரு வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கணுமா, இப்படியெல்லாம் பயன்படுத்துங்க. இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்க சொன்னால் லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கலாம். சுபம்.